வாழ்க வளமுடன். மாதவன் ஐயா, நமது நவரத்தின கட்டிடம் பிறந்தீங்க. திருக்கோயில் ராயப்படி கண்களாக ஞாபக பேர்கள் சுக சமமாக நின்றுருக்காங்களா? அனைவரும் சாமமா தான் கேட்கிறாங்க. நம்மை அடைந்த பக்தவத பாகவத கோஷ்டிகளுக்கு இடுக்கணும் இல்லையே? எந்த ஒரு இருக்கணும் இல்லைங்க. அப்படியா? இருந்தாலும் பஞ்சபாண்டவருக்கும் துரியோதனாதிக்கும் பகை என்பது உலகம் அறிந்தது. இல்லையா? யுத்தம் துவக்கம் செய்து துரியனானவன் நாடு கொடுக்க மறுத்தார். யுத்தம் துவக்கம் செய்தோம். நடந்து கொண்டிருக்கிறது யுத்தம் இல்லையா? அர்ஜுனனானவர் என்னை தியானித்திருக்கிறார். கண்ணன் வந்திருப்பதாக நீ சென்று அர்ஜுனத்தில் அறிக்கை செய்ய முடியுமா? ஆகட்டுங்க. அப்படியா? கடல் சூழ்ந்த உலகத்திலே யாதொரு குறையும் இல்லாமல் வெற்றியோடு வாழ வேண்டும். இருந்தால் என்னை அழைத்த காரணம் யுத்தம் நடந்து வருகிறது. உண்மை நமக்கே அபஜயம். ஆனால் இன்று 13வது நாள் யுத்தம் நடைபெற வேண்டும் அல்லவா? ஆனால் சூரியன் சமூகத்திலே நேற்றைய தினம் யார் என்ன சபதம் செய்திருக்கின்றார் அப்படி என்று எனக்கு நல்லா தெரியும். சரி, இருந்தாலும் திருவாய் மலர் நீயே சொல்ல வேண்டும். அர்ஜுனா, இன்று 13வது நாள் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக துரியோதனாதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு சதி செய்திருக்கிறார்கள். என்ன சதி? துரோணாச்சாரியை ஏவி பாரி கூடாரம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆமா, தர்மராஜாவை மடல் இருக்க ரத கொடி கம்பத்திலே கட்டி வருவதாக துரோணாச்சாரி சபதம் செய்து வந்திருக்கிறார். அப்படி அவரை கட்டி சென்று விட்டார் நாங்கள் வரும். நீங்கள் வர முடியாது. அதனால
5 முகங்கள்ல ஒரு முகல் தந்து போனா என்ன கதியா ஆச்சு? அது போல கதியா அவரை கட்டி இழுத்து சென்று விட்டால் தர்மராஜாவை அதே ஏக்கத்திலே நாங்கள் இழுத்து போய் விடுவோம் அப்படின்ற சதி. தர்மராஜாவை துரோணாச்சாரியானவர் கட்டி ரதகுடி கம்பத்திலே துரியோதனத்தில் விட்டுட்டா உங்களுக்கு தோல்விதான். ஆனால் உண்டு செய்த சபதம் எல்லாம் போயிட்டு போகும். அதற்கு இப்போது தமையனை காவலாக இருக்க வேண்டும். பாடி ஊடாரம் அமைத்து அதிலே அமர்த்தி நாங்கள் 4 பேரும் 4 திக்குக்கு காவலாக இருக்கின்றோம். காவல் இருக்கணும். காவலாக இருந்து விட்டால் ஒன்று பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதானே? சரி, பாடி ஊடாரம் அமைத்து விட்டோம். காவலாக அமர்வோம். அவர்கள் 3 இருக்கும் திசையில் விடுவோம். அந்த அர்ஜுனன் இருக்கும் திசையில் சென்று சண்டை போய்வோம். அர்ஜுனா இல்லாமலே அதட்டி மிரட்டுவா என்னன்னு கேட்டிய என்ன பதில் வந்தது? அடிக்கிறாரு. ஒரு நேரத்துல என்ன செய்தார்? ஆண்மை இருந்தால் முகத்திலே என்ன இருக்க வேண்டும்? முகத்தினில் மீசையம் இருக்குதா? அர்ஜுனா, இது என்ன விந்தையா இருக்கு? என்ன அவதாரங்களா ஓடியாதுங்களா? ஏங்க அது ஒரு அவதாரமாகுது, இது ஒரு அவதாரமாகுது. பல அவதாரம் இருக்கு. ஆமா, அதுல இது ஒரு அவதாரம். அர்ஜுனா, நாட்களாக யுத்தம் நடந்தேறி வருகின்றது. பலவிதமான வீராதி வீரர்கள் அவர்கள் யுத்தத்துக்கு வருகின்றார்கள். நாம் யுத்தம் செய்து வாக்கியம் ஓட்டி இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய யுத்தம் இந்தியாக இருக்க இதமார் பேளாக இருக்கின்றார்கள். இவர் யார்? இவர் யாரு?
துரோணாச்சாரிக்கு துணையாக வந்து சஞ்சயத்தார், கலிங்கத்தார், வெங்கலத்தார், கொங்கணத்தார் என்று சொல்லக்கூடிய 4 வர்ண சேனைகள் இவர்கள் தான். இவர்களோடு யுத்தம் செய்து அடித்து துரத்தி விடுங்கள் இவர்களை. இவர்களுக்கும் நமக்கும் என்ன பகை இருக்கின்றது? இவர்களுக்கும் நமக்கும் பகை அல்ல. இவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது துரோணாச்சாரி சமயம் பார்த்து பாரி கூடாரத்திலே நுழைந்து தர்மராஜாவை சிறைப்படுத்தி விட வேண்டும் என்று அவருக்கு பக்கபலமாக இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப துரியோதன அனுப்ப வந்த இவர்கள் தான் துரியோதன அனுப்பிய சேனாதிபதிகள். ஆண் பிள்ளை தானே, வீராதி வீரர் தானே, சண்டைக்கு தான் வந்தீங்க. ஏன்டா ஓடுறீங்க, ஓடி அடிக்கிறோம்? ஓடு பார்க்கலாமா? ஓடியாடுவா? நீங்க தான் வேலை தொழில் இல்லாத போறீங்க. நான் என்ன வரணுமே நினைக்க அடிக்கிற மாதிரி அடிப்போம். உனக்கு வீரம் இருந்தால் பின்னாடி வந்து நீ தள்ள போற. நான் இங்கதான் இருப்பேன். ஆமா, வேணும்னா வந்த நேரம் முடியலன்னா நீங்க தான் என்னோட சண்டை போடணும். அடிக்கிற வரணும் அங்க இருப்போம். அடிக்கிற வரணும் அங்க இருப்போம். நீ அடிக்கும் போது ஓடிடுவோம். அப்படி வாங்கிட்டு இருப்பேன். சரி, வாடா பார்க்கலாம். இந்த கேம் யாருன்னா எத்தனை போறாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு முன்னே ஏத்துறான். இந்த கேம் என்னது நாயாடாது? ராஜா கல்லு நாய் வந்து கல்லால் அடிப்பாங்க. அது ஒரு நாயாது. இல்ல நாய் இல்ல, வீராதி வீரர்கள் கல்லால் அடிச்சா கூட அதை காய்ச்சி பிடிப்பாங்க. அப்படியே வீரம் கீழே அவங்க கிட்ட வரல.
அடுத்த கேள்வி மூட்டு வந்து என்னது உன்னை கூப்பிட்டா உன்னை கூப்பிட்டா நீ மேல போடு நான் கீழே போடுறேன். டேய் டேய் இவன் நில்லு 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 இப்படி வா. கீழே போடு கையை கண்ணா நீ வா. ஆனா வீட்டு பிள்ளைங்க வந்து வாட்டி உதவி போ என்னாச்சியா இவருன்னா காயத்துல பொறிக்க வச்சுக்கிறாரு. பாத்தியா பஞ்சாயத்துக்கு வந்துக்கிறாரு அடிக்கிட்டா நாங்க மட்டும் தான் அடிக்கணும் அவன் வாங்கணும் அவன் அடிக்கும் போது நாங்க மறந்துடுவோம் வச்சு பாரு நீ எப்படி ஓடினாலும் சரி இந்த பாடி ஊடாரத்துல இருந்து அணுவும் அசையாது. எப்படி சொல்லி என்ன கட்டி பாக்குறியா உனக்கு கட்டி பாரு ஏண்டா வெங்கலன்றானுங்க என்னடா புகை படிச்சு போயிருக்கு. அப்படியே புகை ஆகி போயிடுச்சு அத்து போயிட்டு வண்டி ஓட்டுறானே நம்ம மருத்துவமா அடி வாங்கும் போது வராது அடி குடுக்கும் போது தான் வரும். அப்படி நீ ஒரு அடி வாங்க அப்புறம் தட்டு இப்போ அப்புறம் சத்து வரும். நான் வாங்கணும். ஆமா கிட்ட வா கிட்ட வா. நான் வர மாட்டேன். நீ நாடு எதிராளா நீ வேணா நான் போறேன். எல்லாமே அப்படிதான் பழகுது. அதான் பேச முடியாது. எல்லாரும் போய் என்ன எரிச்சு விட்டாரு அங்க போடல
இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். நீ திரும்பி திரும்பி போய்க்கிறியே, நீ எங்கிருந்து வர? அங்க வந்தா பாத்தீங்க. செய்யாறு பக்கத்துல திருவத்தூர், நம்ம பக்கத்துல திருவத்தூர். அங்கிருந்து வந்து திருப்பி போறோம். வேற எங்கிருந்து வரோம்? மைத்துரா, இத்தனை நாட்களாக யுத்தம் செய்தோம். இதுபோல புதுமையாக யுத்தம் செய்ததை பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. என்ன ஓடுறாங்க ஓடிறாங்க, இது புதுமையா இருக்கு. நகமுக யுத்தம் என்பது இந்த 4 வகை சேனாதிபதிகள் பெற்றவர் மாயாஜால உன்னை திசை திருப்பி இந்த பாரிகுடாரத்தில் இருக்கக்கூடிய தர்மராஜாவை சிறைபிடிக்கவே இந்த சூட்சமும். ஓஹோ, நான் துரத்தி கொண்டு சென்றால் நகமுக வரையில ஓடுகின்றால், பிறகு திரும்பி வருகின்றார். பாரிகுடாரம் என்றால் பின்தொடர்ந்து வருவார்கள். ஓடுவதும் உன்னை பின் தொடர்வதும் இவர் சூட்சமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, என் தமையனுக்கு காவலாக இருக்க வேண்டும். இவர்களையும் பாட்டியாமபுரம் சேர்க்க வேண்டும். அதற்கு தகுந்த உபாயம் நீதான் சொல்ல வேண்டும். இவர்களோடு யுத்தம் செய்வ நாம் செல்வோம். இங்கே காவலாக ஒருவன் இருக்கிறார். யார் இது? யாரவன்? யாரு? சுபத்ராதேவி பிள்ளை அபிமன்யு அவனை பாரிகூடாரத்திலே தர்மராஜாவுக்கு காவல் வைத்தால் இந்த 4 வகை சேனா சைன்யங்களோடு யுத்தம் செய்ய நாம் போகலாம். ஆமா,
எனது மகளாக இருக்கக்கூடிய அபிமானை கொண்டு வந்து காவலாக வைக்க வேண்டும். ஆமா அப்படின்னு சொல்றீங்களே, வரக்கூடியவர் யார்? துரோணாச்சாரி. விற்குரு. 105 பிள்ளைகளுக்கு விற்குரு துரோணர். அவர் வந்தார், எனது மகனை சின்னாபன் செய்து. உன்னுடைய மகனுடைய திறமை உனக்கு தெரியாது மைத்துனா. அப்படியா? ஆமா ஆமா, வீரன் தான். அர்ஜுனா, நீ யாதொன்றுக்கும் அஞ்சாதே, பயப்படாதே. உன் பிள்ளையானவன் இந்த பாரி கூடாரத்திலே பலமாக தர்மராஜாவை காப்பான். இவர்களோடு யுத்தம் செய்ய நாம் செல்லுவோம். மாமா, காவலாக வைக்க வேண்டும் சொல்றியே, அவன் எப்பேற்பட்ட பாலன்? மகன் சின்னஞ்சிறு பாலகன் உள்ளப்பால் உதட்டிலே இருக்கின்றது. அவனை கொண்டு வந்து காவலாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர் எப்பேற்பட்டவர்? துரோணாச்சாரி. அப்பேற்பட்டவரோடு என்னுடைய மகன் என்ன செய்ய முடியும்? அவன் காவல் இருப்பான் ஐயா, இருப்பான். உண்மையாக நீ அழைத்து, உன் மைந்தன் அபிமன்யு அழைத்து அவனை இங்கே காவலில் வைத்து விட்டு நாம் புறப்படுவோம். மாமா, காலை தாருமே. நம்பவே முடியாது. ஏன்? என்னுடைய மகன் அரவானை கொண்டு வந்து காளிகாதேவி முன்னே நிறுத்தி அவனை பலி கொடுத்துட்டீங்க. அது அவனுடைய விதியா? விதியா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் காளிகாதேவிக்கு பலி கொடுத்துட்டீங்க. இவனை கொண்டு வந்து காவலா போயிட்டோம்னா இவனுக்கு என்னமோ கங்கான கட்டிட்டீங்களோ என்ன நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஆபத்தும் நடக்காது. நன்மைக்கே. அப்படியா? எல்லாம் நன்மைக்கே. சரி, காத்தால உண்பாரம், கேட்டால உண்பாரம், நீயே துணை. ஆகட்டும். சென்று வாங்க பிள்ளை.